செயல்படும் தன்மையும் வைராக்கியமும் விடாமுயற்சியும் கொண்ட எனது அன்பிற்கினிய கடக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். பிறருக்கு உதவியும் சேவையும் செய்யும் மனப்பான்மை கொண்ட கடக ராசி நண்பர்களே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவையும் அன்பையும் தந்தருளுமாறு பணிவோடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவத்தில் 10ஆம் பாவத்திலும் 11ஆம் பாவத்திலும் 12ஆம் பாவத்திலும் இந்த வாரம் பூரம் சஞ்சரிக்க போகின்றார். அதாவது நண்பர்களே, 30ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகரீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் தான் வரும் 30ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகின்றார். அதனால் இந்த வாரத்தில் எடுக்கும் காரியங்கள், எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அதில் லாபமும் கிடைக்கும், பெருமையும் பேரும் கிடைக்கும். கணவன் மனைவி இல்லறம் இனிக்கும், தென்றல் வீசும். ரொம்ப காலமாக கணவன் மனைவிக்குள் இருந்த வருத்தங்களும் விலகல் விரிசல்கள் நீங்கும். அதில் தென்றலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். 2க்குரிய சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் சேர்வதால் இந்த வாரத்தில் விலை உயர்ந்த ஒரு பொருள், நகையா இருக்கலாம், அல்லது உங்கள் தொழிலுக்கு உதவும் சாதனமாக இருக்கலாம், எது வேணாம் இருக்கலாம், வீடு, நிலம், வாகனம், நீங்கள் விருப்பப்படும் பொருளாகவும் உங்கள் தொழிலுக்கு உதவி செய்யும் பொருளாகவும் அந்த பொருள் இருக்கும். அந்த வகையில் இந்த வாரம் 2க்குண்டான சூரியன் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் சனியுடன் ராகுவுடன் சேருவதால் வடக்கு கிழக்கு திசையிலிருந்து அந்நிய இனத்திலிருந்து அந்நிய நண்பரிடமிருந்து வெளியூரில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம், ஒரு நன்மை இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம், இந்த 2 வாரத்திற்குள் என்றைக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். வாழ்த்துக்கள் நண்பர்கள். அதே மாதிரி தொழில் வாடிக்கையாளர்கள், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள், சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரமான சனியின் நட்சத்திரத்தில் நிற்பதால் உங்களுடைய வார்த்தைகளால், உங்களுடைய பேச்சுகளால் வரும் வாடிக்கையாளர்கள், சக தோழர்கள், ஊழியர்களிடம் உண்மையைதான் பேசுவீர்கள். அந்த உண்மை அவர்களை சினம் மூட்டி கோபக்காரர்களாக்கி உங்கள் மேல பழியையும் அவச்சொல்லையும் உருவாக்கிவிடும். இந்த வாரம் நீங்க உண்மையாகவே பேசுவதாக இருந்தாலும், யாரிடம் பேசுகிறோம், எப்பொழுது பேசுகிறோம் என்பதை பார்த்து நிதானமாக பேசலாம், அல்லது பேசாம அமைதியா இருந்து விடுவது இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக நல்லது. நண்பர்களில் சில பேர் கண்டும் காணாமல் யாரோ எவரோ என்று போவார்கள். நீங்களும் கண்டு கொள்ள வேண்டாம், அடுத்த வாரம் இது சரியாகிவிடும். சில கடகராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பெருசாக ஒற்றுமை இல்லாமல் அவரவர் வேலையை, கடமையை செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த தென்றலும் சரி, வசந்தமும் சரி, ரொம்ப குறைச்சலா கம்மியா வீசும். அதை பற்றி நீங்கள் என்றைக்கும் கவலைப்படுவதில்லை. உங்கள் வேலையை நீங்கள் குறிப்பாக நண்பர்களே, இந்த வாரம் உத்தியோகத்திலும் சரி, வேலையிலும் சரி, சுயமாக தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியர்களிடம், சக தோழர்களிடம், வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய வார்த்தை நிதானமாக பிரயோகம் செய்ய வேண்டும். அதில் மட்டும் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 3க்குரிய புதன் நீச்சம். அதே போல் விரையாதிபதியான புதனும் நீச்சம். இந்த வகையில் இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி விஷயங்களில் உங்களுக்கு சலுப்பு, சங்கடம், வருத்தம்
அவர்கள் செயல்படும் விதம், அது உங்கள் காதுக்கு வருவது, அதை கேட்டு வருத்தப்படுவது, எவ்வளவு சொன்னாலும் திருந்துவதில்லை, இப்படியே காலம்புறம் தொந்தரவாக இருக்கின்றார்கள், இவர்கள் வாழ்க்கை எப்பொழுதுதான் நல்ல விதமாக மாறும் அப்படிங்கிற கவலை அவ்வப்போது இனம் தெரியாமல் காரணம் தெரியாமல் மனதிற்குள் அலை போல வந்து வந்து போகும். பாசத்துக்கும் நேசத்துக்கும் ஏங்கும் கடகராசி சகோதர சகோதரி, நீங்கள் இந்த வாரத்தில் வருமானத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் கவனம் முழுமையாக செலுத்த வேண்டிய வாரம். உத்தியோக நிமித்தமா தொழில் நிமித்தமா வடக்கு கிழக்கு திசையில் பயணம் மேற்கொள்ள வேண்டிய வாரம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் கவனம் செலுத்துங்கள். குடும்பம் சார்ந்து சகோதரம் சார்ந்த விஷயத்தில் எப்பொழுதும் நடந்து கொண்டு வருவதுதான். அதில் பெரிதாக அலட்டி கொள்ளாமல், முக்கியத்துவம் தராமல், உதவி கேட்டால் உங்கள் கடமையை செய்யுங்கள். ஆனால் நீங்கள் கவனத்தை முழுமையாக செலுத்த வேண்டியது வருமானத்திலும் லாபத்திலும் உங்களுடைய பேச்சிலும். நிலம் வாங்க விருப்பப்படும் கடகராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் சரியாக அமையாது. குறைபாடு வில்லங்கம் வாஸ்து குறைபாடு உள்ள இடங்களாகவே காட்டுவார்கள். அதனால் வீடு நிலம் மனை வாங்க ஆசைப்படும் நண்பர்கள் தள்ளி போடுங்கள். கட்ட ஆசைப்படும் நண்பர்கள் கட்ட ஆரம்பிக்கலாம். கட்டிடங்கள் வீடுகள் கட்ட ஆரம்பிக்கலாம். உங்களுடைய உத்தியோகம் தொழில் வண்டி வாகனம் ஆரோக்கியத்தில் கணவன் மனைவிக்குள் எவ்வித ஆபத்தோ கண்டமோ எதுவும் இல்லை. லாபம் கொஞ்சம் குறையும் அல்லது தாமதமாகும். கைக்கு வந்து சேருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளவுதான். அம்மாவளி உறவுல, அதுவும் பழைய உறவுல சில நன்மைகளும் உதவிகளும் இந்த வாரம். செவ்வாய் ராசிக்கு விரயத்துல அமர்வதால, அதாவது பூர்வீக சொத்து, வாரிசுதாரர்கள், குலதெய்வம் இதெல்லாம் தர வேண்டிய செவ்வாய் ராசிக்கு விரயத்தில் உட்காந்து புதன் நீச்சத்துக்கு போறதுனால உங்களுடைய வாரிசுகள், குழந்தைகள், பூர்வீக சொத்து, குலதெய்வம் இந்த விஷயத்தில் அதை பற்றின வளர்ச்சி முன்னேற்றத்தை பற்றின ஒரு கவலை, அதை எப்படி சரி செய்வது, அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுவும் வரும். இதெல்லாம் காலப்போக்கில் நேரங்காலங்கள் மாறும் பொழுது தானாக சரியாகும். இதை பற்றி பெரிதாக அழட்டி கொள்ள வேண்டாம். சரியாக தூக்கம் வராது. வலது பக்க கால் பாதம் திடீரென காரணமே தெரியாமல் வலி எடுக்கும். காரணம் சத்து குறைபாடு, இரத்த ஓட்டம் குறைபாடு, அதனால் நரம்பு வலி ஏற்படும். அதனால் உங்களுடைய உடம்பையும் ஆரோக்கியத்தையும், குறிப்பாக உங்களுடைய சத்து ரத்தம் நல்லா ஊறும்படி, சத்து நல்லா உடம்பில் ஊறும்படி அதற்குரிய உணவுகளை நீங்கள் முறையாக எடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயம் இந்த வாரம் உண்டு. உங்கள் உடலையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சத்து குறைவதை தடுத்தும் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாடு அங்கிருந்து பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, வருமான வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வரவும் செலவும் சமமாக இருக்கும். அந்நிய நண்பர்களால் உதவியும் கிடைக்கும். வாகனம் அல்லது வீடு அல்லது வேற ஏதோ ஒரு நீங்கள் ஆசைப்பட்ட தேவைப்படும் பொருள் ஒன்று இந்த வாரம் நிச்சயம் கிடைக்கும். நல்ல செய்தியும் கிடைக்கும். வாழ்த்துகள் நண்பர்கள்.